பூமிக்கு நடுவுல ஒரு பெரிய குழியை தோண்டி பூமியோட இன்னொரு சைடுக்கு போனா என்ன நடக்கும், அதனால என்ன ஆகும்? சரி, இந்த குழினால பூமியோட இன்னொரு சைடுக்கு போக எவ்வளவு நேரம் நமக்கு எடுத்துக்கும்? இது வரைக்கும் ஹிஸ்டரியிலே நம்ம எவ்வளவு ஆழமா குழியை தோண்டியிருக்கோம் பூமியில? இதுதான் இன்னைக்கான கேள்வி. பூமியோட இன்னொரு சைடுல இருந்து ஒரு குழியை தோண்டி பூமியோட இன்னொரு சைடு வழியா வெளியே வந்தா என்ன ஆகும்? சின்ன வயசில் நம்ம எல்லாத்துக்குமே எர்த்துக்கு நடுவில் ஒரு குழியை தோண்டி இன்னொரு சைடுக்கு போனால் எப்படி இருக்கும்னு யோசிச்சிருப்போம். ஆனால் அது பாசிபிள் இல்லைன்னு அப்போ நமக்கு தெரியாது. அப்படி சப்போஸ் ஒரு குழியை தோண்டி போனால் 70% நம்ம நடுக்கடலில் தான் போய் சேருவோம் அப்படின்னு ஆய்வறிக்கைகள் சொல்லுது. ஆனால் அது ஒரு சில இடத்துல ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், பீஜிங்கில் நீங்கள் ஒரு குழியை தோண்டினா அர்ஜென்டினா வழியாக வெளியே வரலாம். மேட்ராட்டில் நீங்கள் ஒரு குழியை தோண்டினா நியூசிலாந்து வழியாக வெளியே வரலாம். பட் அதுக்கு எவ்வளவு தூரம் தோண்டணும் நம்ம? சரி, அப்படி குழியை தோண்டினா அடுத்த சைடுக்கு நம்ம போய் சேர கிட்டத்தட்ட 7818 மைல் ஆகும். அந்த குழியில குதிச்சா வெறும் 40 நிமிஷத்துல நம்ம பூமியோட இன்னொரு சைடுக்கு நம்ம போய் சேர்ந்துடலாம். ஆனா நீங்க குதிச்ச வேகத்திலே திரும்பி மேல வந்துடுவீங்க, குதிச்ச வழியாவே. ஏன்னா கிராவிட்டி உங்களை ரிவர்ஸ்ல புல் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த 7818 மைல்ல ஹியூமன்ஸ் வெறும் 0.1% தான் இது வரைக்கும் ஹிஸ்டரியிலேயே குழியை தோண்டியிருக்காங்க. அதுவும் எப்போன்னா 1970கள் மற்றும் 80களில் சோவியத் யூனியன் பூமியில் ஆழமாக குழியை ட்ரில் பண்ண ட்ரை பண்ணாங்க. 40,200 அடி ரீச் ஆனதுமே அங்கே இருந்த டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 70 டிகிரியில் இருந்துச்சு. அதனால் அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே உருக ஆரம்பிச்சிருச்சு. சரி, சப்போஸ் ஒரு மெல்ட் ஆகாத மாதிரி ஒரு மிஷினை கண்டுபிடிச்சி அப்புறம் ஹீட் தாங்குற மாதிரி ஒரு சூட்டை போட்டுட்டு நம்ம ட்ரை பண்ணால், எர்த்துக்குள்ள 4 லேயர்ஸ் இருக்குது. அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லை கிரஸ்ட்னு சொல்லுவாங்க. அது 30 மைல்ஸ் டீப்பர் வரைக்கும் இருக்கும். அப்புறம் எவ்ரி 6 மைல்ஸ் நீங்கள் போக உங்கள் டெம்பரேச்சர் 77 டிகிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு ஆவரேஜ் ஹியூமன் ஹைப்போதெர்மியானால சஃபர் ஆக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஃபர்ஸ்ட் 1 மைல் தாண்டினதுமே. சரி, எப்படியோ நம்ம செகண்ட் லேயருக்கு போயிட்டோன்னு வச்சுக்கோங்க. இந்த லேயரில் நமக்கு அந்த ஸ்பெஷல் ஷூட்டும் அந்த ஸ்பெஷல் மிஷின்ஸும் நமக்கு தேவை. இந்த லேயரை தோன்றது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா இந்த லேயரோட வால்யூம் 80% ஆஃப் எர்த்தோட வால்யூமுக்கு ஈக்குவலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது எல்லாமே ஹாட்டான லிக்விட் ராக்ஸாக இருக்கும். இந்த லேயருக்கு இன்னொரு பேர் என்னன்னா ஆஸ்ட்ரானோஸ்பியர்னு சொல்லுவாங்க. இந்த லேயர் தான் டெக்டானிக் பிளேட்ஸோட மூமெண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் மவுண்டன்ஸ், வெல்கனோஸ், எர்த்குவேக் இது எல்லாத்துக்குமே இதுதான் காரணம். இந்த ப்ராசஸில் 100 மைல்ஸ் இருக்கிற லாவா மட்டும் நமக்கு ப்ராப்ளம் இல்லை. இந்த ட்ரில் பண்ணுற ப்ராசஸில் கான்டினென்ட்ஸோட ஷேப்பே சேஞ்ச் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எப்படியோ இந்த பார்ட்டையும் நம்ம தாண்டிட்டோன்னு வச்சுக்கோங்க. அடுத்த லேயரான 3rd லேயர் அவுட்டர் கோருக்கு போயிட்டோன்னே வச்சுக்கோம். அங்கே இருக்கிற டெம்பரேச்சர் என்னன்னு பார்த்தா 9000 டிகிரிஸ் ஹாட்டாக இருக்கும். ஃபுல்லாக லிக்விட் லாவாவாக இருக்கும் அந்த ஷெல்லில். 3rd பார்ட்டான இந்த பகுதியை நம்ம ரொம்ப டேமேஜ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இந்த பகுதியிலேருந்து தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாக ஸ்டார்ட் ஆகும். மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அது இல்லை அப்படின்னா நம்ம எல்லாருமே ஸ்பேஸில் பறக்க ஆரம்பிச்சிடுவோம். ஃபைனலி இன்னர் கோர், அதாவது 4th பார்ட்டுக்கு நம்ம போயிட்டோம்னாவே அதோட நம்ம ஜேர்னி முடிஞ்சதுன்னே வச்சுக்கலாம். இந்த கோர் ஃபுல்லாமே ரொம்ப ஹாட்டாக இருக்கும், ஸ்மால் சன் மாதிரியே இருக்கும்னே வச்சுக்கலாம். ஆனால் அங்கே இருக்கிறது லிக்விட் லாவா இல்லை. அந்த கோர் ஃபுல்லாகவே சாலிட் ஷேப்பில் இருக்கிறது அயன் அண்ட் நிக்கல். இப்போ புரியுதா மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி கிரியேட் ஆகுதுன்னு? அங்கே லிக்விட் கூட கல் மாதிரி இருக்கும். ஏன்னா 3100 மைலுக்கு கீழே இருக்கிற ப்ரெஷர் அப்படி. இந்த ப்ரெஷர் தான் இவ்வளவு ஹீட்லையும் அயனை சாலிடாக வச்சுக்க ட்ரை பண்ணுது, அதாவது லிக்விட் ஆகாமல். சப்போஸ் இந்த ப்ரெஷர் இல்லை அப்படின்னா சாலிட் ஷேப்பில் இருக்கிற எல்லாமே லிக்விட் ஆயிரும். லிக்விட் ஆயிடுச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபார்ம் ஆகாது. அப்புறம் எல்லாருமே நம்ம ஸ்பேஸில் பறக்க வேண்டியது தான். இது எல்லாத்துக்கும் அப்புறம் மாஸ் ஆஃப் எர்த் ப்ளஸ் எர்த்தோட கிராவிட்டியோட எஃபெக்டாக நீங்கள் வெயிட்லெஸ்ஸாக ஃபீல் ஆகுவீங்க சென்டர் ஆஃப் எர்த்தில். அதனால் நீங்கள் உங்கள் குழி தோன்ற மிஷின்குள்ளேயே நீங்கள் ஃப்ளோட் ஆக ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. பட் அன்லிமிட்டட் டைம் இருந்தால் எல்லாமே பாசிபிள் தானே. ஸோ அந்த சுச்சுவேஷனும் க்ராஸ் பண்ணி அந்த கோரை ட்ரில் பண்ணி நீங்கள் வெளியே வந்துட்டீங்கனாலும் அடுத்த சைடுக்கு போகிற ப்ராசஸ் இன்னும் கஷ்டமாக இருக்கும். இப்போ வரைக்கும் நீங்கள் கீழ் சைடு குழி தோண்டின மாதிரி இருக்கும். பட் அந்த கோரை தாண்டினதுமே நீங்கள் டுவர்ட்ஸ் அப் சைடு குழியை தோன்ற மாதிரி இருக்கும். சப்போஸ் அந்த குழி கடலுக்கு நடுவில் போய் சேர்ந்துச்சு அப்படின்னா நம்ம எர்த்து மேலே இருக்கிற எல்லாத்துக்கும் சங்கு தான். ஸோ அதனால் இந்த ப்ராசஸை நீங்கள் இனிமேல் ட்ரை பண்ணாதீங்க. ஆப்போசிட் சைடு ஆஃப் எர்த்துக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா ஃப்ளைட்டில் போங்க. மணியை நிறையா சேவ் பண்ணுங்கள், வேர்ல்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள்.